விஷயம் இது. அது மெயினாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணிவிடுங்க. அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே மூவி புரியும். இல்லைன்னா என்ன தெரியல, பட் இது நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா நடிச்சுக்கிறா போல. ஸ்ரீமான் அவரும் நல்லா நடிச்சுக்கிறா போல. அனுமோகன் உள்ள லைஃப் ஏங்க வாசிக்கு வாய்ப்பு கொடுத்துறா போலங்க. வாங்க, கண்டிப்பாக மூவி நல்லபடியாக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து குழந்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை ஒன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மூணாவது பர்சனாக ஒருத்தர் வந்து படத்தில் என்ன கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம். ஒரு ஆம்பளைக்கு டான்ஸ் ஆட கற்றுக்குவா போல, சண்டை பயிற்சி குத்தாலாம் கற்றுக்குவா போல, சமையலாக்கா ஓரளவு கற்றுக்குவா போல, ஒரு காபி போட கற்றுக்குவா போல. என்னெல்லாம் கேம் ஆடுறாங்க, அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியெல்லாம் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அன்றது அடுத்த பிரச்சனை. அதுவும் புரியும் உங்களுக்கு. அண்ட் குழந்தை இல்லைன்னா என்னெல்லாம் பேசுவாங்க, இந்த உலகமாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். क्वेश्चन கேப்பீங்களா? ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மூவி பார்க்க வந்தது தான் ஸ்பெஷல். வெளியில டாக் வந்து நிறைய இருந்துச்சு. போல்டான டைரக்டர் தான் சொல்லுவேன். லேடியில் எப்பா என்னப்பா அவங்கள மட்டும் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காத. தைரியம் வேணாம். ஒரு குடும்ப ஸ்டோரியை தன்னோட வாழ்க்கையில் நடந்து எடுக்குது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் படத்தை வந்து படம் பார்த்தேன். ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை. 18+ கண்டென்ட் தான், ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது. கதை எதை நோக்கி போகுதுன்னா, அதான் நான் கல்யாணம் பண்ணுறாங்க, 40 வயசு கழிச்சு குழந்தை இல்லையா, கிளாமராக இருக்கு, இதாக இருக்குது, அதாக இருக்குது. ஸோ அது பார்த்தா தானே புரியும் எல்லாருக்கும், சும்மா கேட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஓகே, நாங்கள் வந்தாச்சு, நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது மூவி. முதலீடு பண்ணிக்கிறாங்கன்னா தைரியம் வேணும் இல்லை? புரியுதா சொல்லுது? படமே எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். புரியுதா சொல்லுது? படமே எடுக்காமல் கூட அந்த காசை வச்சு எப்படின்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் பெற்றுன்னு ஆசைப்படுறாங்க, ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்கிறாரு. அதை மீறி எப்படி பிரிஞ்சு எப்படி குழந்தை பெற்று அதுதான் கதை போகுது. கதை ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாம் ஆக்டிங் ஓரளவுக்கு ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. கதை நல்லா தான் போயிருக்கு. ஓகே, ஒன்று சொல்கிறேன் நான், ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரதுக்கு பிஃபோர் வந்து ஒரு 35 to 40 அந்த ஏஜில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு குழந்தை வேணும் அன்னும்போது நடக்க போட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. தைரியமாக எடுத்து மறுவாழ்வு எல்லாருக்கும் லைஃப் கொடுத்துக்கிறாங்களா அந்த படத்தில். சகிலா மேடத்தெல்லாம் அதில் போட்டுக்கிறாங்கல்ல. அதானே பவர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்க, ஆர்த்தி கணேஷ்லாம் இருக்கிற ஒரு விஷயம் இது. அது மெயினாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணிவிடுங்க. அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே மூவி புரியும். இல்லைன்னா என்ன தெரியல, பட் இது நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா நடிச்சுக்கிறா போல. ஸ்ரீமான் அவரும் நல்லா நடிச்சுக்கிறா போல. அனுமோகன் உள்ள லைஃப் ஏங்க வாசிக்கு வாய்ப்பு கொடுத்துறா போலங்க. வாங்க, கண்டிப்பாக மூவி நல்லபடியாக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து குழந்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை ஒன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மூணாவது பர்சனாக ஒருத்தர் வந்து படத்தில் என்ன கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம். ஒரு ஆம்பளைக்கு டான்ஸ் ஆட கற்றுக்குவா போல, சண்டை பயிற்சி குத்தாலாம் கற்றுக்குவா போல, சமையலாக்கா ஓரளவு கற்றுக்குவா போல, ஒரு காபி போட கற்றுக்குவா போல. என்னெல்லாம் கேம் ஆடுறாங்க, அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியெல்லாம் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அன்றது அடுத்த பிரச்சனை. அதுவும் புரியும் உங்களுக்கு. அண்ட் குழந்தை இல்லைன்னா என்னெல்லாம் பேசுவாங்க, இந்த உலகமாக. ஆனால் ஆம்பளை நிரூபிக்கணும்ல. ஏயா சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மீடியாவில் நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் ஆகட்டும், எப்படியெல்லாம் ஒரு 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 லேடி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுவும் உங்களுக்கு புரியும். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எமோஷனாக இருக்கும். கல்யாணம்னு வந்துட்டா ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு தாய் தகப்பங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. என்ன எதிர்பார்ப்பாங்க? குழந்தைன்னு ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல. அங்கேவா பதில்? நான் ஆக்சுவலி நான் அழுந்துட்டேன் சொல்லணும்னா. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் வனிமா வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பதில் இல்லை. நீ அந்த பதில் மட்டும் நீ கமிட் போடு. அந்த பதில் மட்டும் நீ கமிட் போடு. நீ வனிதா மேடத்தை பற்றி கமிட் போடாது. அவங்க அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. ஒரு ஆம்பளைன்னா ஷூட்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டீமில் அந்த இஷ்யூவாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு புரியுதா? கணவன் மனைவி இல்லை, வயசுக்கு நம்பர்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்களா சும்மா.
40 வயசு 45 வயசுக்குள்ளே இங்கே குழந்தை பெற்றுனாதான் இந்த தமிழ்நாட்டில் மதிப்பு. அவங்க போல்டான ஒரு லேடி சொல்லிட்டு இருக்கேன்ல, அவங்க போல்டான ஒரு லேடி. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. போல்டான லேடி அவங்க மைண்டில் இருக்கிற அந்த ப்ராட் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயத்த 25 வயசில் குழந்தை பெற்றுனாதான் மதிப்பு. 70 வயசு 80 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றா அது ஃபாரின்ல தான் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காது. உண்மையா? கலாச்சாரம் வந்து ஜனங்களுக்கு புரியும் அன்னிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. புரியாமல யாரும் கிடையாது, புரியும். அதை நினச்சி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது இல்லை. எது என்னது ஓவராலாக பார்க்கணுன்னாக்கா மூவி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ரசமோ நவ சுவையோ சம்திங் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், சிலது 4 சவுத்துக்குள்ளே நடக்கிறதே திரை போட்டு காட்டுறாங்க, அவ்வளோதானே. இது அந்த ரொமான்ஸ் அது இது இப்படி எல்லாம் போகும். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப நல்லா போகுது மூவி. நல்லா இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐயா இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் அது மாதிரிலாம் பண்ண முடியுமா? நான் உங்கள்கிட்ட காட்ட முடியுமா? வீடியோ எடு சொல்ல முடியுமா? அது படத்தில் கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளோ. ஒரு கணவன் முடிந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு அதுக்கு நான் அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். என்னன்னாக்கா வரச்சாவே நீங்கள் வந்து ஒரு 35-40 இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டோரி, அது குழந்தை வேணும் அன்றச்ச நேரடியா எல்லாம் எடுக்க, சுற்றி கேமரா எடுக்க. நான் என்ன கொஞ்சம் எடுக்க முடியுமா? தவறு இல்லை. அது ஸ்க்ரீன் பிளேயில் கணவன் மனைவினா இப்படி தான் இருப்பாங்க, ரொமான்ஸாக இருப்பாங்க. புரியுதா? அது வந்து மைண்டில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பிடிக்கும் ஆல்சோ. தான் வாங்கணும், வாழணும், விற்று கொடுத்து தான் வாழ முடியாது, எதுவுமே விடாம முடியாது. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.